வணக்கம், வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி இன்டெகிரல்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 35 சொல்லித்தரேன். இன்டகிரேட் cos 6x root of 1 plus sin 6x dx. ஸோ இது வந்து இப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் வர்றதுனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் பண்ணணும். அதனால் லெட் 1 plus sin 6x ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ ஒன்றை டிஃப்ரென்ஷியேட் ஒன்றது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காசு. ஸோ 6x இருக்கனால 6 cos 6x dx ஈக்குவல் டு dt. 6 இந்த பக்கம் வந்துடும். cos 6x dx ஈக்குவல் டு 1/6 dt. ஸோ இப்போ இந்த இன்டெக்ரல் எப்படி ஆச்சுன்னா cos 6x dx இருக்குது, அது வந்து 1/6 dtன்னு மாற்றலாம். எல்லாமே டீயாக மாற்றணும். இப்போ ரூட்குள்ளே இந்த 1 + sin 6x tன்னு அசியூம் பண்ணனால ரூட் டி டிடி. ஸோ ரூட் டியை டி பவர் ஹாஃப்னு எடுத்துக்கலாம். 1/6 டி பவர் ஹாஃப் டிடி. ஸோ இது எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் வந்து எக்ஸ் பவர் n + 1/n + 1. ஸோ இதில் டி பவர் ஹாஃப் இருக்கனால டி பவர் 1/2 + half + 1/half + 1. இங்கே ஒரு 1/6 இருக்குது. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 1s 2 2 + 1 3/2 வரும். ஸோ 1/6 டி பவர் 3/2, டினாமினேட்டர்லேயும் 3/2 இருக்கும். ஸோ ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் இருந்ததுன்னா மேலே போய்டும். 2/6 × 3. ஸோ 3 2s are 6. இங்கே டி வந்து நம்ம 1 + 6x sin 6xன்னு அசியூம் பண்ணனால டீக்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். 1 + sin 6x பவரில் 3/2. ஸோ இது 3 3s are 9. ஸோ 1/9 1 + sin 6x பவரில் 3/2. ஸோ ப்ளஸ் சி. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். Next example 36. Integrate x power 4 minus x whole power 1/4 divided by x power 5 dx. ஸோ இங்கே பவரில் 4 இருக்கிறனால இங்கேயும் 4 இருக்கிறனால எக்ஸ் பவர் 4 காமனாக வெளியில் எடுத்துடணும். எக்ஸ் பவர் 4 வெளியில் எடுத்துட்டோன்னா இங்கே வந்து 1 இருக்கும். இங்கே x/x பவர் 4ன்னு ஆகிடும். ஹோல் பவர் 1/4. இந்த 1/4 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும், அதனால எல்லாமே சேர்த்து 1/4 போடலாம். டிவைடட் பை எக்ஸ் பவர் 5. ஸோ இதை ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் இன்டெகிரேட் பண்ணலாம். இப்போ இங்கே பவர் 4 1/4 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ எக்ஸ் பவர் 4 × 1/4. இங்கே ஒரு டேர்ம் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே x³ தான் இருக்கும். 1 - 1/x³ ஹோல் பவர் இங்கே 1/4 இருக்குது. டிவைடட் பை இங்கே 4 4 கேன்சல் ஆகிடும். இங்கே எக்ஸ் பவர் 5 இருக்குது. இங்கே வந்து ஒரு எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து 1 - 1/x³ பவரில் 1/4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 இருக்குது. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணணும். Integrate 1 - 1/x³ பவரில் 1/4 டிவைடட் பை எக்ஸ் பவர் 4 dx. ஸோ இதுவும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணலாம். இதை வந்து 1 - 1/x³ ஈக்குவல் டு டீன்னு அசியூம் பண்ணிக்கணும். இப்போ இங்கே x³ மேலே கொண்டு போயிட்டோம்னா -3. இப்போ இந்த டேர்மை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே 1 கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, இங்கே மைனஸ் இருக்குது. இந்த எக்ஸ் பவர் என்க்கு வந்து டிஃப்ரென்ஷியேட்டுக்கு இதுதான் ஃபார்முலா n எக்ஸ் பவர் n - 1. ஸோ இங்கே -3 இருக்கிறனால -3
இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது ஒரு மைனஸ் இருக்குது. எக்ஸ் பவர் -3 - 1 dx equal to dt. So minus into minus plus 3, -3 - 1 -4. So x power -4 dx equal to dt. So இந்த term x power -4 கீழே கொண்டு வந்துடலாம் by x power 4 dx equal to dt. இந்த 3 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். So dx by x power 4 equal to 1/3 dt. ஸோ இந்த இன்டெகிரேஷன் ஆச்சு. 1 - 1 by x cube வந்து நம்ம டீன்னு அசியூம் பண்ணனால இப்போ இன்டெக்ரல் t பவரில் 1/4 ஒரு dx by x power 4 1/3 dtன்றனால 1/3 இங்கே போட்டுக்கலாம் dt. இப்போ இது வந்து x பவர் n இன்டெகிரேஷனில் x பவர் nக்கு வந்து இதுதான் ஃபார்முலா. x பவர் n + 1 by n + 1 இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம் என்ன ஆச்சுன்னா 1/3 இன்டெகிரேட் பண்ணுறப்போ t பவர் 1/4 + 1 by 1/4 + 1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 4 1s are 4, 4 + 1 5/4 ஆயிடுச்சு. ஸோ இங்கேயும் 5/4 t பவர் 1/3 t பவர் 5/4 இங்கேயும் 5/4 ஆயிடுச்சு. ஸோ 4 by இந்த 5 3s are 15 ஃப்ராக்ஷன் கீழே ஃப்ராக்ஷன் தான் மேலே போயிடும் by 15. t வந்து என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம் 1 - 1 by x cube-னால 1 - 1 by x cube பவரில் 5/4 + c. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். Next example 37. Integrate x power 4 by x minus 1 into x square plus 1 dx. ஸோ இது வந்து டிகிரி வந்து இங்கே எக்ஸ் பவர் 4 கீழே வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் நியூமரேட்டரோட டிகிரி வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டினாமினேட்டரோட ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம டிவைட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மில் எழுதணும் கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு 1 -1. ஸோ இது ஆர்டராக அரேஞ்ச் பண்ண எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -1. ஸோ இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் பவர் 4 வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -1. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ் கியூபோட எக்ஸை மல்டிப்ளை பண்ண எக்ஸ் பவர் 4 எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் கியூப் இங்கே மைனஸ் என்னன்னா மைனஸ் எக்ஸ் கியூப். இந்த எக்ஸை வந்து இந்த 4 டேர்ம்லேயும் மல்டிப்ளை பண்ணோம். ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 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 ஸ்கொயர் -1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் இருக்கிறனால இப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இப்போ ஒன்னா மல்டிப்ளை பண்ணால் இந்த எல்லா டேர்மும் வந்துடும். எக்ஸ் கியூப் 1 இன்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் -1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ இது கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் -1 கேன்சல் ஆகிடும், இது 1 இருக்கும். ஸோ இது ஃபார்மில் கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் அந்த ஃபார்மில் எழுதணும். இது கோஷன்ட், இதுதான் ரிமைண்டர். ஸோ இது வந்து டிவைசர். ஸோ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து கோஷன்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1, ரிமைண்டர் வந்து 1 டிவைடட் பை கீழே அந்த டேர்ம் ஃபேக்டரைசேஷன் ஃபார்மில் எழுதலாம். அது ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்குது, அந்த ஃபார்ம்லேயே எழுதிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஸோ இது வந்து இன்டெக்ரல் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1 இன்டெக்ரல் டிஎக்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இந்த டேர்மை வந்து நம்ம ஐன்னு நேம் கொடுத்துக்கலாம். I1ன்னு டோட்டல் இன்டெக்ரல் வந்து I. ஸோ இதை நம்ம இப்போ செப்பரேட்டாக பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ I1 இன்டெக்ரல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். இன்டெக்ரல் 1 by x minus 1 x square plus 1
into dx. So 1 by x minus 1 x square plus 1. இது வந்து a by x minus 1. இப்போ கீழே வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இருக்கிறனால நம்ம வந்து bx plus c அப்படி எடுத்துக்கணும். plus c divided by x square plus 1. ஸோ இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். x square plus 1 into a plus bx plus c into x plus 1 whole divided by x plus 1 into x square plus 1. ஸோ இங்கே வந்து 1 by இருக்குன்னு x minus 1 x square plus 1. ஸோ இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆகிடு, கீழே உள்ள டேர்ம். இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே இப்போ இந்த டேர்ம் திருப்பியும் எழுதுகிறோம். 1 equal to ab கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். x square plus 1 plus bx plus c x plus 1. ஸோ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுறப்போ இங்கேயும் இருக்குது, இங்கே bx into x x ஸ்கொயர் இருக்குது, இங்கே x ஸ்கொயர் டேர்ம் இல்லை, அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x square. So 0 equal to a plus b. Constant ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணணும். இங்கே கான்ஸ்டன்ட் 1 இருக்குது, இங்கே வந்து a into 1 n a plus c 1, இங்கே c இருக்குது, a plus c. இப்போ a எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போ இங்கே x plus 1 equal to 0ன்னு இருக்கிறனால புட் x equal to minus 1. ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இப்போ இந்த டேர்மே 0 ஆகிடும். மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இங்கே வந்து 1 equal to a into 1 square plus 1 plus இது எக்ஸுக்கு பதில் மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 1 0 ஆகிடும், இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 1 plus 1 2, இப்போ a வந்து 1 by 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ a 1 by 2னா பியும் சியும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 1 by 2 ப்ளஸ் b வந்து 0, அப்போ b ஈக்குவல் டு மைனஸ் 1 by 2 கிடைக்கும். இப்போ ஸோ a ஈக்குவல் டு 1 by 2. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 0 ஈக்குவல் டு a ப்ளஸ் b. So 0 equal to 1 by 2 plus b. So b equal to minus 1 by 2. So b கிடச்சிருச்சு. அடுத்தது c வந்து 1 equal to a plus c. So a 1 by 2 substitute பண்ணுறணும். 1 by 1 minus 1 by 2 equal to c. 2 minus 1 1 by 2. இங்கே மைனஸ் 1 இருக்குது. மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். c into minus 1 minus c. c equal to minus 1 by 2. ஸோ c கிடச்சிருச்சு, b கிடச்சிருச்சு, ஏயும் கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே வந்து இந்த I1 இன்டெக்ரலில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதுதான் மெயின் இன்டெக்ரல், மெயின் ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணுறது. a வந்து 1 by 2ன்றனால 1 by 2 integral dx by x minus 1 இருக்கு. அப்புறமா bx plus c. b வந்து minus 1 by 2ன்றனால minus 1 by 2 x by x square plus 1 dx. அடுத்தது c வந்து
c minus 1 by 2ன்றனால minus 1 by 2 integral dx by x square plus 1. So integral dx by x, integral dx by x வந்து log x இது. அந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் dx integral dx by x square plus a square எங்கே இருந்தாலும் 1 by a tan inverse x by a இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த I1 integral என்னாச்சுன்னா இது வந்து dx by x log xன்றனால 1 by 2 log x minus 1. ஸோ இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் பண்ணணும். இப்போ இந்த பார்ட்டை மட்டும் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து மைனஸ் 1 by 2 dx by இது இந்த ஃபார்முலா 1 by a tan இப்போ இதை நான் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இதெல்லாம் திருப்பியும் பண்ணிக்கலாம் I2 நேம் கொடுத்து. இது வந்து மைனஸ் 1 by 2 1 by a வந்து இதில் 1ன்றனால 1 tan inverse x by a. ஸோ tan inverse x. ஸோ இந்த டேர்மும் இப்போ நம்ம இன்டகிரேட் பண்ணியாச்சு. இது மட்டும் பண்ணணும். அதுக்கு I2 நேம் கொடுத்துக்கலாம். ஸோ I2 இன்டகிரல் வந்து minus 1 by 2 integral x by x square plus 1 dx. So let x square plus 1 equal to t ன்னு எடுத்துக்கணும். x square differentiate பண்ணா 2x dx equal to dt. So x dx இருக்கிற இடத்துல 1 by 2 dt. So I2 integral எப்படி ஆச்சுன்னா ஆல்ரெடி ஒரு minus 1 by 2 இருக்கு. இன்டகிரல் x dx வந்து 1 by 2 dt அதனால 1 by 2 dt by x square plus 1 t ன்னு substitute. Integral dt by t log t. So minus 1 by 4 log t. t என்னன்னு assume பண்ணிருக்கு x square plus 1ன்றனால minus 1 by 4 log of x square plus 1. So I2 integral கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுத போகிறோம். ஆல்ரெடி I இன்டகிரலும் x ஸ்கொயர் அது எல்லாமே வரிசை எழுத போகிறோம். ஸோ x square by 2 plus x plus 1 by 2 log of x minus 1 minus 1 by 4 log of x square plus 1 minus 1 by 2 tan inverse x plus c. ஸோ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.